ஹாய் குட் ஈவினிங். இன்றைக்கி என்ன டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து மிஸ்ட்டு அவ்வளோவா ஃபார்ம் ஆகலை. ஸோ சன்லைட் வந்து சீக்கிரமாகவே வந்துடுச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து 5வது நாள் இருக்கனால வந்து வெண்பூசணி ஜூஸ், அதுக்கப்புறம் க்ரீன் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது. பட் அது இல்லை அப்படின்றனால வந்து இன்றைக்கி வந்து சொரக்காய் ஜூஸ் தான். இந்த மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் வந்து ராவாக நான் அந்த ஜூஸ் எடுத்துக்கும் போது எனக்கு டக்குன்னு சளி பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய பெப்பர், ஜீரகம் போட்டு நல்லா ஒரு வெட் கிளாத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நான் வந்து எம்டி ஸ்டொமக்கில் அதை எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து ஒரு எம்மியான ரெசிபி, ஒன் பாட் ரெசிபி. அதாவது பருப்பு கிச்சடி தான். நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்கிற மாதிரி துவரம் பருப்பு நிறையா போட்டு நெய் ஊற்றி வெங்காயம், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ போடுங்க. நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறமே வந்து நைட்டே பச்சை பட்டாணி ஊற வச்சு சேர்த்துட்டு அவங்களுக்கு வந்து நல்லா ஒன் பாட் ரைஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேல் வந்து அதுக்கு சைடிஷ் வந்து ஆனியன் ரைத்தா. என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற காம்பினேஷன் அப்படின்னா, சாம்பார் ரைஸ் இல்லை பிசிபெல்லாபாத் கூட ஆனியன் ரைத்தா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நெய் மட்டும் நிறைய சேர்த்து இந்த பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீனும் கிடைக்கும், நல்ல ஹெல்தி. இந்த கீ வந்து நல்ல போனை வந்து ஸ்ட்ராங்காக்கும். ஸோ எம்மியாகவும் கூட இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வந்து நான் வந்து லன்ச்சும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லாமல் ஒரு 11:30 போல் பிரன்ச்சாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேல் வந்து வெயில் அடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குல்ல, வெங்காயம் எல்லாமே காய வச்சு எடுத்துகிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பொட்டேட்டோ வந்து நல்லா கட் பண்ணி இன்றைக்கி வந்து சைடிஷ்க்கு வந்து இதுதான் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறமேல் வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து சாம்பார் கிடையாது, உப்பு சாம்பார் சொல்லுவாங்கள்ல, காய் எதுவுமே போடாமல் வெறும் துவரம் பருப்பு வச்சு நல்லா பருப்பு கடையிற மாதிரி ஜீரகம், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தண்ணியை கடைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன். ரசமும் இதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வந்து நான் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த மசாலா வடை தான். மசாலா வடை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் மசாலா வடை செய்யலை அப்படின்னா, வாழைத்தண்டு அந்த வாழைப்பூ அதிகமாக கிடைக்கிறனால அதுலேயே வடை செஞ்சு இந்த மசாலா வடை வந்து நான் தனியாக செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி எக்ஸ்ட்ரா அதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ மதியானம் எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து என் பசங்க வந்து இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக செஞ்சுருந்தோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டாங்க, சாப்பாடு போட்டு சாப்பிட்ருவாங்க. ஸோ என்னோட டே இப்படி தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக போச்சு. பட் ரொம்ப வேலை அதிகமாக இருந்துச்சு.